என்ன உங்களுக்கு கட்டி இருக்கா உங்க அப்பா கட்டி இருக்கா? என்னடி பேசுற? பின் என்ன, உங்க துணி தான் நான் துவைக்க முடியும், உங்க அப்பா துணிமா நான் துவைக்க முடியும்? அவர் துணி கையில தொடர்க்கே எனக்கு அருவருப்பா இருக்கு. இனிமேல் நான் அவர் துணி துவைக்க முடியாது என்னால. கொஞ்சம் மெதுவா பேசு, வெளியில அப்பாவை கேட்ட போகுது. கேட்டுட்டு தான் நான் பேசுறேன். அப்போது அந்த கிழவனுக்கு புத்தி வரட்டும். சின்னஞ்சிறுசுக அப்படி இப்படின்னு ஜாலியா இருப்பாங்க, அந்த கிழவனுக்கு தெரிய வேண்டாம். சரி சரி, சத்தம் போட. அப்பாட்ட போய் நான் பக்குவமா பேசுறேன், புரியுதா? புத்திசாலித்தனமா பேசுங்க, போய் கேன வாக்குல பேசிட்டு வராதீங்க உங்க அப்பா கிட்ட. காலையில அந்த பொண்ணு என்னை கேவலமா பேசும்போது கூட எனக்கு வலிக்கலடா. ஏன்னா அந்த பிள்ளைக்கு என்னை பத்தி தெரியாது. அதுவும் இல்லாம அது வேற விட்டு பொண்ணு. நீ என்னை பத்தி முழுசா தெரிஞ்சுமே அந்த புள்ள சொல்றதெல்லாம் சரின்னு வந்து எங்கிட்ட சொல்ற பாத்தியா? அதான்டா மனசு வலிக்குது. கவலைப்படாத, காலையில நல்ல முடிவா சொல்றேன். போ, போய் உன் பொண்டாட்டி சொல்லு, போ போ. மத்த அப்பா மாதிரி நான் ஃபீல் பண்ணிட்டு எல்லாம் இருக்க மாட்டேன். ஏன்னா நான் அப்பவே SSLC படிச்சுவேன். எனக்கும் எல்லா விவரமும் தெரியும் என்ன முடிவு எடுக்கணும். இருமா, இப்பதான் பேச போயிருக்காரு, அவர் வந்தோடனே கூப்பிடுறேன். நான் சொன்ன மாதிரி தானே சொன்னேன். ஆமா ஆமா, அப்புறம் பேசுற வை. என்னங்க, என்ன சொல்லுச்சு பெருசு? காலையில முடிவு சொல்றேன்னு சொல்லியிருக்காரு. நல்ல முடிவா சொல்லுமில்ல. எங்க அப்பா இங்கிருந்து போற முடிவுதான் எடுப்பாரு. அவரை பத்தி எனக்கு நல்லா தெரியும். எப்படியோ போனா சரி. ஏங்க, இன்னைக்குதான் ஒரு காரியத்தை எந்த பிசுறும் இல்லாம சாதிச்சிருக்கீங்க. அச்சோ என் தங்கம், உங்களுக்கு என்ன வேணும்? இன்னைக்கு நான் செஞ்சு தரேன். இருந்தாலும் மனசு கொஞ்சம் பயமா இருக்குடா. என்ன, அப்பா வீட்டு விட்டு போறாருன்னு கஷ்டமா இருக்கா? அதெல்லாம் இல்ல, என்ன இந்த வீடு அப்பா பேர்ல இருக்கு, அதான். இருக்கிறது நீங்க ஒரே பையன், அவருக்கு அப்புறம் உங்களுக்கு தான் வரப்போகுது. இதுல என்ன உங்களுக்கு பயம்? சீக்கிரம் சாப்பாடு ரெடி பண்ண, எனக்கு ஆபீஸ் ஆயாச்சு. எல்லாம் ரெடியா இருக்குது, வாங்க. என்னங்க, காலையில முடிவு சொல்றேன்னு சொன்ன அப்படி இன்னும் ஒரு சத்தத்தையும் காணோம். என்ன பண்றாருன்னு போய் அலங்காம அவர் ரூம் வெட்டி பார்த்துட்டு வாங்க, போங்க. சரி. கண்ணா கண்ணா, அப்பா ரூம் காலியா இருக்கு, அப்படியே காலி பண்ணிட்டு போயிட்டாரு. இந்த லெட்டர் எழுதி வச்சுட்டு. முதல்ல லெட்டர்ல என்ன இருக்குதுன்னு படிங்க. சரி. முற்பகல் செய்யும் பிற்பகல் விளையும், விடை பெறுகிறேன். அவரு பாட்டுக்கு லெட்டர் எழுதி வச்சுட்டு போயிட்டாரு. எங்க போனாரு, எந்த ஆசிரமத்துக்கு போனாரு ஒண்ணுமே சொல்லாம போயிட்டாரு. விடுங்க, அவருக்கு உங்க மேல பாசம் இருந்தா அவரே கூப்பிடுவாரு. முதல்ல உங்க அப்பா ரூம்ப பெனாயில் போட்டு கழுவி விட்டு ஒயிட் பாஸ் பண்ண சொல்லுங்க. போகும்போது அப்படியே ஆளுக்கு சொல்லிட்டு போயிருங்க. சரி, நான் ஆளுகிட்ட சொல்லிட்டு போயிடுறேன். ஆபீஸ் போயிட்டு வர. ஏங்க, இந்தாங்க ஹார்லிக்ஸ். என் செல்லத்துக்கிட்ட ஒண்ணு சொல்லுவனாமா, எந்த பதிலும் சொல்லாம சரின்னு சொல்லுமாமா. இப்ப எதுக்கு என்ன நீ ஐஸ் வைக்கிற? நீ எது சொல்லி நான் வேணான்னு சொல்லியிருக்கேன்னா என்னன்னு சொல்லு. இல்லங்க, இவ்வளவு பெரிய வீட்டை என்னால ஒருத்தி மெயின்டைன் பண்ண முடியல. நீங்க ஆபீஸ் போயிட்டா நான் தனியா இருக்கேன். அதனால எங்க அம்மா அங்க தனியா தாங்க இருக்காங்க. அவங்க இருக்கிற வீட்டுக்கு நம்ம தான் மாசம் 3000 வாடகை கொடுத்துட்டு இருக்கோம். அதனால இங்கேயே எங்க அம்மா வர சொல்லிடலாமா? எனக்கும் ஒத்தாசையா இருக்கும் இல்லைங்க. என்னை விட்டா அவங்களுக்கு யாருங்க இருக்கா? என்னங்க யோசிக்கிறீங்க? சரி விடு, ஒரு 2 மாசம் போட்டு இப்பயே வர சொல்லிட்டோம்னு அப்பாவை வெளியில் தாட்டி விட்டு மாமியார் கொண்டாந்து வச்சிருக்கேன்னு அக்கம் பக்கத்து நாய்களா பேசுவாங்க. அதனால ஒரு 2 மாசம் போட்டு அப்புறம் கூட்டிட்டு வந்துக்கலாம். ஏங்க, இந்த ஒரு மாசமாவே சோகமாவே இருக்கீங்க? அப்பா வீட்டை விட்டு போய் 2 வருஷம் ஆச்சு. எங்க இருக்காரு, எப்படி இருக்காரு, எந்த தகவலுமே தெரியல. அதான்டா மனசுக்கு ஒரு மாதிரியா இருக்கு. மாப்பிள்ள, அந்த கிழவனுக்கு உங்க மேல கொஞ்சம் கூட பாசமே இல்ல. பாசம் இருந்திருந்தா ஒரு தடவையாவது உங்களுக்கு போன் பண்ணி இருப்பான் இல்ல அந்த கேள்ட்டு பையன். நீ கொஞ்சம் சும்மா இருமா, அவரே டென்ஷனா இருக்காரு. சரி சரி, என் ரூம்ல ஏசி போடு. என்னால இங்க உட்கார்ந்து இருக்கவே முடியல. எப்படிதான் இந்த ஜனங்கள்லாம் வெயில் இருக்கிறாங்களோ தெரியல, நாளையே முடிய மாட்டேங்குது. நான் ஏதோ பெரிய தப்பு பண்ணிட்டணும்னு தோணுதுடா. அப்படியெல்லாம் எதுவும் இல்லைங்க, நீங்க மனசு போட்டு குழப்பிக்காதீங்க. தப்பு நீங்க பண்ணல, நான் தான் பண்ணிட்டேன். யாருன்னு பாருடா. இது மிஸ்டர் நல்லசிவமோட வீடுங்களா?
எங்க அப்பா எங்க இருக்காங்க, எப்படி இருக்காங்க, இன்னைக்கு வந்தா பாக்கலாமா சார்? எங்க அப்பா எங்க சார் இருக்காங்க, சொல்லுங்க சார். இப்ப மட்டும் இல்லைங்க சார், நீங்க எப்ப வந்தாலும் அவங்கள பார்க்க முடியாது. அவங்க இறந்து 16 நாள் ஆச்சு. ஏன் இதை நீங்க எங்கிட்ட சொல்லவே இல்லை? கடைசியா கூட எங்க அப்பா மூத்த பார்க்காம பண்ணிட்டீங்களே. அவங்க இறந்ததுக்கு அப்புறம் தான் அவங்களுக்கு ஒரு பையன் இருக்கிறது எங்களுக்கு தெரியும் சார். ஆமா சார், அவங்க இறந்து 16 நாள் கழிச்சுதான் இந்த லெட்டரை வந்து இதுல இருக்க அட்ரஸ்ல கொடுக்க சொன்னாங்க. நாங்களும் அதே மாதிரி சேர்த்துட்டோம். நான் போயிட்டு வரேங்க சார். அன்பு மகனுக்கு என்று எழுத ஆசைதான். ஆனால் என் மனம் அதை ஏற்றுக்கொள்ளவில்லை. ஏனென்றால் மகனுக்குரிய கடமையை நீ செய்யவில்லை. என் உழைப்பால் நான் சம்பாதித்து சேர்த்த சொத்துக்கள் அனைத்தும் என்னை கடைசி காலத்தில் கவனிக்கும் என் மகனுக்கு உரியதுதான். அந்த விதத்தில் பார்த்தால் எனக்கு அடைக்கலம் கொடுத்த இந்த முதியோர் இல்லமே எனது மகன். அதனால் எனது சொத்துக்கள் அனைத்தும் இந்த முதியோர் இல்லத்திற்கு சேர வேண்டும் என்பதே எனது விருப்பம். இப்போது கூட உனக்கு ஒரு தந்தையாக எனது கடமையை சரியாக செய்கிறேன். நாளை நீ ஒரு தந்தையாக இந்த முதியோர் இல்லத்திற்கு வரும்போது உனக்கு ஒரு மகனாக இந்த இல்லம் உன்னை கவனிக்கும். இப்படிக்கு அப்பா. இதுவே என் மகளா இருந்திருந்தா என்னை பார்த்திருப்பாள்லப்பா. ஐயோ போச்சே, இந்த உடு போச்சே. என் புள்ள ஏசி இல்லாம எப்படி இருப்பா? நானும் இருக்க மாட்டேனே ஏசி இல்லாம. இப்படி பண்ணிட்டானே. ஐயோ ஐயோ. அழுங்கத்தே, நல்லா அழுங்க. நல்லா இருந்த உங்க பொண்ணை கெடுத்து நாசமாக்குறதே நீங்க தானே. அதுக்கான பலனை நீங்களும் உங்க பொண்ணு அனுபவிச்சுதான் ஆகணும். நான் சின்ன வயசா இருக்கும்போது குடிசை வீட்டுல தான் தங்கணும். அப்ப என் கூட படிச்ச பசங்களோட பர்த்டேவுக்கு நான் வீட்டுக்கு போவேன். அவங்க வீடெல்லாம் ரொம்ப பெருசா இருக்கு. அதை பார்த்து மனசுக்குள்ள நான் அழுதுருக்கேன். அப்பவே வந்து எங்க அப்பாட்ட சொல்லுவேன், அப்பா என் பர்த்டேவுக்கு எல்லாத்தையும் எப்படிப்பா வர சொல்லுவேன் அப்படின்னு அழுதுருக்கேன். அதை கேட்ட எங்க அப்பா தான் சக்திக்கு மீறி கடனை வாங்கி இந்த வீட்டை கட்டினாரு. காலம் பூராமே அந்த கடனை கட்டுறதுக்கு நைட்டு பகலா உழைச்சாரு. அப்படிப்பட்ட அப்பாவை இந்த வீட்டுல தங்கறதுக்கு இல்லாம பண்ணிட்டேன். எங்க அப்பாவுக்கு இவ்வளவு பெரிய வீடு கட்டணுங்கிற ஆசையெல்லாம் இல்ல. ஆனா கட்டுனாரு. அன்னைக்கு நான் கேட்டேங்கிற ஒரே காரணத்துக்காக. ஆனா நான் உன்னை சொல்லி குத்தம் இல்லடா, எனக்கு அறிவு இல்லாம போச்சு. நான் செஞ்ச பாவத்துக்கு எனக்கு இந்த தண்டனை தேவைதாங்க. எங்க அப்பா குடிச்சிட்டு வந்து வீடு முறை ரொம்ப அசிங்கம் பண்ணி வச்சிருவாருங்க. நானும் எங்க அம்மாவும் தான் சுத்தப்படுத்துவோம். ஆனா இங்க அவர் துணி கையில் தொடர்க்கே எனக்கு அருவருப்பா இருக்கு. ஏமா, நான் தான் அறிவு இல்லாம பேசினேன். நீங்களாவது எனக்கு நல்ல புத்தி சொல்லி இருக்கலாமே. அப்பாவோட முடிவு தாங்க சரி. நம்ம இன்னைக்கே இந்த வீட்டை ஆசிரமத்துக்கு கொடுத்துருவோங்க. ஹலோ, அப்பா இருந்த முதியோர் இல்லைங்களா? அப்பாவின் இந்த முடிவு மகனுக்கு வேண்டுமானால் தவறாக இருக்கலாம், ஆனால் இதுதான் சரியான முடிவு.